ரியல் ஸ்டார் ராதிகா மேம் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஸ்ரேயா ரெட்டி அவர்களை மேடை கழிக்கிறோம். பரத் அவர்களை மேடை கழிக்கிறோம். நிரூப் அவர்களை மேடை கழிக்கிறோம். இயக்குனர் வசந்த பாலன் அவர்களை மேடை கழிக்கிறோம். சித்தார்த் விபின் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஷாஜி அவர்களை மேடை கழிக்கிறோம். கவிதா பாரதி அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ரவிசங்கர் அவர்களை மேடை கழிக்கிறோம். எடிட்டர் ரவிக்குமார் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் சசிகுமார் அவர்களை மேடை கழிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கூசை முனுசாமி வீரப்பனுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவில் அந்த ஷோ வந்து இட்ஸ் டன் ஒண்டர்ஸ் ஃபார் அஸ். ஸோ தேங்க்ஸ் அ லாட். அடுத்தது எங்களோட பட்டியலில் பார்த்தீங்கன்னா தலைமை செயலகம். இது ஒரு பெரிய ஜேர்னி. அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் 8 எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கான உழைப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் our ப்ரொடியூசர் ராதிகா மேம் அண்ட் சரத்குமார் சார். நிஜமாகவே இட் couldn't have been possible. நீங்கள் இந்த அளவுக்கு எஃபர்ட் போடலன்னா இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது அஃப்கோர்ஸ் த மேன் ஆஃப் தி ஆர் மிஸ்டர் வசந்த் பாலன் சார். ஃபினானலாக ஒரு படைப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. 8 எபிசோட்ஸும் எவ்வளோ எங்கேஜிங்காக உட்கார வைக்கணுமோ அவ்வளோ எங்கேஜிங்காக நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ வசந்த் பாலன் சார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். ஜஸ்ட் நன்றி மட்டும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய நாள் பயணம் இருந்திருக்கு. வசந்த பாலன் அவர்கள் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு எனக்கு நடிகர் சங்க கார்டு கொடுத்து ஷரத் சார் தான், ராதிகா மேடம், எல்லாருக்கும் எல்லாரையும் பரிச்சயமான ஒரு முகங்கள். ZEE5 என்னோடய கெரியருக்கு ஒரு முக்கியமான ஒரு டிஜிட்டல் பார்ட்னர்ஸாக அவங்க இருந்திருக்காங்க. என்னோடய படங்கள் இருக்கட்டும், இப்போ இருக்கிற அந்த மிகப்பெரிய வெப் சீரிஸில் அவங்க பண்ணியிருக்கிற ஒரிஜினல்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு பர்சனலாக வசந்த பாலன் சார் இது அப்ரோச் பண்ணி என்னை கேட்டபோது எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக ஒரு 10-15-12 வருஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரியும் இந்த வெப் சீரிஸ் ஒரு நல்ல பிரம்மாண்டமான நல்ல ஒரு வெப் சீரிஸாக வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவர் சொன்ன மாதிரி இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, காஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு காஸ்டிங் கேட்டதுக்கப்புறம் எப்படி சார் இதை கோஆர்டினேட் பண்ண போகிறீங்க? ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் ஒரு விதத்தில் இப்போ பிஸியாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வரணும். ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் சேர்த்து வெறும் சென்னையில் மட்டும் ஷூட் பண்ணுற சீரீஸ் இல்லை இது. அப்படிங்கும்போது அதுக்கான டைம் தான் அந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. பட் சத்தியமாக சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு ஷரத் சார். பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி, ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணால் வேறு யாராவது ஃபோன் பண்ணால் கூட அப்படி இப்படின்னு கொஞ்சம் தட்டி கழிச்சிடலாம். சார் அடிப்பார் நேராக, பாஸ் எங்கே பாஸ் இருக்கீங்க அப்படிம்பார். ஐயோ சார் சொல்லுங்கள் சார் அப்படிம்பேன். நாளைக்கு டப்பிங் கொஞ்சம் முடித்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஸோ அந்த லெவலுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தரும், சரத் சார் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு இதில் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டைரக்ஷன் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக இந்த குரூப்போட காம்பினேஷன் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் நான் தனி ட்ராக் படத்தில் ஐ திங்க் ஸ்ரேயாவோட மட்டும்தான் எனக்கு காம்பினேஷன் இருந்தது. ஸோ மணிகண்டனா ஒரு போலீஸ் காப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாரையும் பிடிக்க வச்சுருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வெப் சீரிஸ் நீங்கள் எல்லாம் பார்த்து பேர் ஆதரவு தரணும். ஸோ நானுமே ஆக்சுவலாக ஐம் குவைட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். 17th அன்னைக்கு பார்க்கணுன்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. சியர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மாலையை சார்ந்த வெற்றிகரமாக இந்த சீரீஸை பார்த்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கண்டினியூஸாக பார்க்குறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால எல்லோரும் பார்த்துருக்கீங்கன்னு இப்போ நான் உள்ளே வரப்போந்து எல்லோரும் சொன்னாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே ZEE5 உடன் இணைந்து எங்களுடைய வெப் சீரிஸ் தலைமைச் செயலகம், இந்த தலைமைச் செயலகம் ஆரம்பித்ததுலேருந்து இது இப்போ கௌஷிக் ரொம்ப சுருக்கமாக பேசினார். ஆனால் இமெயில் மட்டும் பெருசாக அனுப்புவார். எவ்வளோ பெரிய ஜேர்னிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது உண்மையிலே ஒரு தலைமைச் செயலகத்துக்கு போகிற ஒரு போராட்டம் மாதிரியே தான் இருந்தது. எல்லாம் அது இது என்னென்னமோ அப்படியே போய் வந்துட்டோம். ஆனால் ஒன்றே ஒன்று
இது கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த கதை, இது எடுக்கப்படுற விதம், அதில் வந்து நன்றி சொல்ல வேண்டியது வசந்தபாலன் டைரக்டர் அவர்களுக்கு தான். அவர் எங்கேயுமே அந்த கதையை எந்த இடத்துலையும், ஆனால் இதில் என்னென்னா அவர் சினிமாவிலேருந்து வெப் சீரிஸ்க்கு வந்தனால ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு அது அப்படியே, அது சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சினிமாவில் வந்து அவர் சங்கர் சார் கூடவே இருக்கார். சங்கர் சார் எப்படி படம் எடுப்பார், அந்த மாதிரி அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வெப் சீரிஸுக்கு ஒரு வேற ஒரு நேரட்டிவ். இப்போ கூட யாரோ நான் உள்ளே வந்தோன்னே கேட்டாங்க, நீங்கள் நடிச்சிங்க, அதுக்கப்புறம் சீரியல் எடுத்தீங்க, அப்புறம் படம் எடுத்தீங்க, இப்போ வெப் சீரிஸ், இட்ஸ் ஆல் த சேம். ஆனால் ஒரு நெரட்டிவ்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டெலிவிஷனுக்கு வேறு ஒரு மீட்டர் இருக்குது, வெப் சீரிஸ்க்கு வேறு ஒரு மீட்டர், சினிமாவுக்கு வேறு ஒரு அது மீட்டருன்னு சொல்கிறது அதோட டைமிங், அதை சொல்கிற விதம், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அந்த இமோஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர். அது வசந்தபாலன் சார் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே அவர் இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் அவரும் அந்த ஃப்ளோவில் வந்துட்டார். அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த எல்லா க்ரூ, கேமராமேன்லேருந்து, மியூசிக்லேருந்து, எடிட்டர்லேருந்து, அவர் கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னால் வசந்தபாலன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி, சந்தானம், எவ்ரி ஒன், கவிதா, எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்கே கிஷோர் எல்லாம் இல்லை, பட் அவரெல்லாம், கிஷோருக்கு என்னென்னா மேனேஜர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, யாருமே கிடையாது. அவர் எப்போ ஃபோன் எடுக்கிறாரோ அன்றைக்கி தான் நாங்கள் ஷூட்டிங் வைக்க முடியும். பட் 100% ஒரு இப்படி ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது. நான்லாம் சினிமாவில் நிறைய பேரை பார்த்துட்டேன், ஆனால் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன், ஆனால் பிடிக்கிறது தான் கஷ்டம். அதுக்கு நான் வந்து பூஜாவையும் கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க விடவே இல்லை, நைட்டு 2 மணி ஆனாலும் கிஷோரை வந்து எப்படியாவது பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஷூட்டிங்க்குன்னு அவங்க இதெல்லாம். பட் ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸாக இருந்தாலும் எல்லாருடைய உழைப்பு மட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாரும் இதை பார்த்து ரசிச்சிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்கிறதும் நான் பார்த்தேன், இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஐ எம் ஸோ ஹாப்பி. இது வந்து எங்களுடைய வெப் சீரிஸ், ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் ரடானுக்கு. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஓடிடி கண்டென்ட்னா நாங்கள் தான் பண்ணோம். அப்போ சிறகுகள்ங்கிற ஒரு படம் ஃபார் சன் டிவிக்கு பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி வெப் சீரிஸுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப்பிங் த ரடான் பேனர் கோயிங். ரடானில் பணி செஞ்ச அத்தனை பேருக்கும், நைட் அண்ட் டே கூட பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்ச அனைவருக்கும் நன்றி. எஸ்பெஷலி பூஜா அண்ட் கிருஷ்ணா. தேங்க்யூ பூஜா. இன்றைக்கி தான் மாஸ்க்கை கழட்டி எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய கைது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக திஸ் வில் பி another milestone for Radan. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், இந்த மேடையில் வந்திருக்கும் கலை குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும், செல்ஃபோன் பிரியர்களுக்கும், அதுதான் இப்போ வந்து உலகத்தை ஆட்டி படைக்குது, அவர்கள் என்னுடைய வணக்கம். இங்கே வந்து நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பேசிக்கலி வசந்தபாலன் வந்து சொல்லும்போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டும் இல்லை, அரசியல், வாழ்வியல், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அருமையாக சிறப்பாக பேசிட்டார். இதுக்கு நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் வேணால் அவருடைய ஒர்க்கை பற்றி சொல்லணும் அவசியமும் கிடையாது. இட்ஸ் ரெப்யூட்டட் டைரக்டர். அந்த எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு உங்களுக்கெல்லாம் தெரியும். அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன். அதை முதல்ல வசந்தபாலனை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா டெடிக்கேட்டட் பர்சன் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாருன்னு சொன்னோடனே ஐ நோ இட்ஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே பேசும்போது 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மெனக்கடல் ஒன்று இருக்குது. இதில் when we start something, அது நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். பட் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் இன்றைக்கி வந்து கரை சேர்க்குன்றது பெரிய ஒரு வித்தை தான். அது
நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்ல பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏதோ வெளியே இருந்து பார்த்து பண்ணிடலாம் நினைக்கலாம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதனால் அது வந்து எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறது, கெட்டிங் எவ்ரிபடி, இந்த சொன்ன மாதிரி கிருஷ்ணா பற்றி சொன்னார், கோவமே வராது மனிதன்னு. இட் நீட்ஸ் தட் பேஷன்ஸ், பொறுமை தான். அந்த பொறுமை இருக்கணும் இதில். அந்த பொறுமை இருப்பவர் வெற்றி பெறுவார்கள். ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அதாவது தொடர்ந்து இந்த வந்து 8 எபிசோட் பார்த்த பிறகும் உட்கார்ந்து இதை பற்றி பேசும்போது இதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களை தூண்டியிருக்கிறது சொன்னால் அதற்கு ஜி, வசந்தபாலன், ராதிகா, ரடான் உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை வந்து வசந்தபாலன் வந்து சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் படத்தை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து கூப்பிட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆன உடனே கூப்பிட்டு சொன்னார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னென்னா, ஆல்ரெடி சரத் சார் வந்து முதல்ல ஃபோட்டோகிராஃபராக இருந்து சினிமோட்டோகிராஃபர் ஆகியிருக்கேன். அப்போ வந்து நிறைய சரத் சாரை வந்து நிறைய ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு திருப்பியும் அவர் கூட ஒரு ஒர்க் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. இந்த கதையை வந்து முதல்ல வசந்தபாலன் சார் சொல்லும்போது இந்த கதையை வந்து வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முதல்லையே டிசைட் பண்ணி நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து பண்ணோம். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, லைட் அண்ட் ஷேடில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அமைஞ்சது. இந்த மாதிரி நான் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போதே நான் வந்து ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாருக்கூடையும் வந்து க்ளோஸாக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அங்கே நான் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ண ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆந்திரா அமைச்சரா? சரி, ஓகே. அது அவங்க எதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் 500 கோடி இருந்தால் நான் தான் அடுத்த சிஎம். அதான் இப்போ அதில் அது கூட பத்த மாட்டேங்குது. பட் இது என்னோட ஒரு டைலாக்ஸ் இந்த வெப் சீரிஸில். ஸோ மை கேரக்டர், என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இஸ் அ வெரி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிஸ்ட். ஒரு வேலை, அதாவது எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும் இந்த படத்தில். வந்து எல்லாருக்குமே ஒரு they have a motive, they have a goal to reach. அது எப்படி ரீச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த தலைமை செயலகம். அந்த கோல் பார்த்தீங்கன்னா, டு பிகம் த சிஎம். நாங்கள் 5 பேருக்குள்ளே சண்டை போட்டு பேசிக்கலி ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இட்ஸ் அக்கார்டிங் டு யூ கைஸ், இட்ஸ் பின் ரியலி குட். தேங்க்யூ ஃபார் தேட். தேங்க்யூ ஃபார் யர் குட் ரிவ்யூஸ். பிக் பாஸ் போயிட்டு நான் வெளில வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் திஸ் இஸ் மை செகண்ட் ப்ராஜெக்ட் தட் ஐ சைன்ட். அண்ட் this is the first project that's going to get released, and this is the first time people are going to see me. என்னை வந்து இப்போ தான் முதல் தடவை நடித்து பார்க்க போகிறாங்க ஸ்க்ரீனில். அண்ட் தட்ஸ் அ வெரி பிக் மூமெண்ட் ஃபார் மீ. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வசந்தபாலன் சார் அண்ட் whoever was responsible for this. வசந்தபாலன் சார் பார்த்தீங்கன்னா, ஹீஸ் ஏன்னா முதல்ல எனக்கு இந்த இதுக்கு கூப்பிட்ட உடனேவே யோசிக்கவே இல்லை, நான் இது பண்ணுமா வேணாமா. ஐ டென்ட் ஹேவ் செகண்ட் தாட்ஸ். இவர் வசந்தபாலன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே நான் குதிச்சிட்டேன். ஐ வாஸ் லைக் I'll do it அப்படின்ட்டு. அண்ட் தென் லைக் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து there been lot of hurdles. It's been this project has been 2 வருஷம். It's been 2 years I think since this has been going. But yeah, finally it's out and it's come out really good. நானும் பார்த்தது கிடையாது இப்போ வரைக்கும், ஒரு எபிசோடும் பார்க்கல. I'm going to watch this with the rest of the world, and I'm really really nervous standing here and talking to a wide audience like this because it's my first time standing in front of the mic. அதாவது ஒரு மைக் முன்னாடி பேசுகிறதே வந்து இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி. And thank you for everything sir. Thank you for the whole everything that you've been doing. என் மாமா இங்கே இருக்காரு, என்னோட இன்னொரு மாமா எங்கன்னு தெரில, இங்கே இருக்காரு. என் பொண்டாட்டி வரல. பட் எனிவேஸ் have a good night guys. Thank you so much. மேடையில் இருக்கிற எங்களுடைய முதலாளி அம்மா உள்ளிட்ட அனைவருக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் இந்த மேடையில் வெறும் நடிகனாக மட்டுமல்லாது ரேடன் சார்பாகவும் ஜி தமிழ் சார்பாகவும் வந்து நிற்கிறேன்.
இந்த தொடர் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் இன்னும் அதை முழுசாக பார்க்கல. எங்களுக்கு நடித்த அனுபவங்கள் மட்டும்தான் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி இது வெப் சீரிஸ் வலைத்தொடர்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல. இதுக்குள்ளே வந்தால் வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம், அது முடிச்சு வெளியே வர்றது அந்த அளவுக்கு சிரமங்கள். இதில் வந்து நிறைய நடிகர்கள், நிறைய கதை களங்கள் இந்தியா முழுக்க போய் எடுக்கிற அளவுக்கு இருந்தது. அது ரொம்ப துணிச்சலோடு எடுத்தது அவங்களுக்கும் இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி. எனக்கு இந்த கதையை சொல்லும்போதே ஒரு பக்கம் பார்த்தால் சந்தன வாசனை, இன்னொரு பக்கம் பார்த்தால் ஜவ்வாது வாசனைங்கிற மாதிரி இந்த கதை பாதி தமிழ்நாட்டில் நடந்த கதை போலவும், மீதி ஆந்திராவில் நடந்த கதை போலவும், இன்னும் வேறு வேறு இடங்களில் நடந்த ஒரு உண்மை கதைகளை கொண்ட ஒரு புனைவை மிகவும் திறம்பட செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு செல்வமணி சார் மாதிரி இதில் ஒரு அரசியலை முழுமையாக முதலில் தமிழில் ஒரு வலைத்தொடராக, ஒரு பரபரப்பான வலைத்தொடராக இதுதான் முதல் என்று நான் நம்புகிறேன். இந்த தொடர் பெரும் வெற்றியை பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவும் தேவை. உரியவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வெப் சீரியலில் வந்து எனக்கு இது 2வது வெப் சீரியல். முதல் சீரியல் சுழல்னு ஒன்று பண்ணேன், இதுதான் 2வது. இதுக்கு என்னை கூப்பிட்ட வசந்தபாலன் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ராதிகா மேடத்தோட முதல் சீரியல் பண்ணது வந்து ராதிகா மேடத்தோடு தான். நான் மறுபிறவின்னு ஒரு சீரியல் அவங்க ரேடனில் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய சீரியல் பண்ணிட்டேன். வெப் சீரியலுங்கிறது இதுதான் 2வது சீரியல். எனக்கு ஒரு நல்ல ஒரு மினிஸ்டர் கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க. கிஷோர் சாரோட ஒரு உயிர் நண்பராகவும், அவருக்கு இப்போ பக்கபலமாக இருக்க மாதிரியும், அடுத்து ஷேர் ரெட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. இதில் நிஜமாக இவங்க சொன்னபடி இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாவம். ஏன்னா அவங்க அந்த க்ரௌடு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தால் தான் அதோட கஷ்டம் தெரியும். வசந்தபாலன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தார் எங்களெல்லாம். எல்லா ஆர்டிஸ்ட்டையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் உங்கள் எப்படி இயல்பாக இருக்க முடியுமோ அப்படி இயல்பாக எங்களை நடிக்க வச்சார். அவருக்கு எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கவிதா பாரதி சார், அந்த தெலுங்கு மினிஸ்டர் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. மெயினாக ஸ்ரேயா ரெட்டி ரொம்ப பிரபலமாக பண்ணியிருந்தாங்க அந்த படம். அதே மாதிரி நம்பீஷன் அந்தம்மா வரல, நம்பியார் ரமேஷன் வரல, அவங்களும் அவளோட கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தது தான், இன்னும் நாங்கள் சீரியலை ஃபுல்லாக பார்க்கல. 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. சரத் சாரை பற்றி சொன்னாங்க. நிஜமாகவே அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜமாக வேலை பார்த்தாருங்க. எனக்கு ஃபோன் பண்ணி, பாரதி நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, பாரதி உங்களுக்கு நாளைக்கு டப்பிங் இருக்குன்னு எனக்கு அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அதனால் இந்த படத்தை, இந்த வெப்சீரியில் பொறுத்த வரைக்கும் அவரும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். நன்றி. எல்லாருக்குமே வணக்கம். Thank you, Vasandabalan sir, for giving me this phenomenal opportunity to come back and to prove that women still have a place in this industry. Like I said earlier, it takes a very confident and a secure man in the madri or character for him to write a character like this for a woman. In today's day and age, we see that when the man takes it all, when it's so dominated by the men, we as women, we as actors have a very small place in it all. So in all of that, somewhere in between, there is a person like Vasandabalan who writes such a strong, emotional and sensitive character like Kotravai. I signed this, I think, just when I was shooting Sulal. So in a way, it is a kind of a comeback. And I still remember Radhika ma'am calling me and telling me, Shreya, there's this amazing role and I would like you to do this. And with all my hesitations, and as usual, what I say is, I don't think I want to do it. எல்லாருக்கும் வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். இப்போ தான் நான் வெளியூர்லேருந்து வந்தேன். டைரெக்டாக வந்ததும் சரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓடி வரலான்னு வந்தேன். ஆனால் நம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நிற்கிறதுக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, ராதிகா மேடமுக்கே தெரியுமான்னு தெரியல எனக்கு. பட் நான் முதலாக தமிழில்
டயலாக் பேசி ஒரு கேமரா ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா அது ரேடானுக்காக தான் பண்ணியிருந்தேன். தந்திரபூமின்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் பல வருஷம் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஜர்னி கண்டினியூ ஆச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பி அவங்க கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரேடானுக்காக பண்ணுறதுக்காக. சரத் சார் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் ஒரு வாட்டி, இந்த மாதிரி இந்த கேரக்டர் ஒன்று இருக்குது நீ பண்ணணும் அப்படின்னாரு. அப்புறம் பேசி எனக்கு வந்து வசந்தபாலன் சார் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதும் அது டெஃபினட்டாக அது வந்து சூப்பராக இருக்குன்றது தெரியும். ஸோ சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணேன். என்ன பண்ண போகிறேன்றது வந்து டேட்டாவில் தெரியல எனக்கு அந்த டைமில். பட் பண்ணி முடித்ததும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த சீரீஸை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என் கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நான் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ஐ எம் ஹோப்பிங் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து வந்து நல்ல பெரிய சக்ஸஸ் பண்ணி தரணும் எங்களுக்காக. அண்ட் ஐ லைக் டு தேங்க் எவ்ரிபடி ஹூ வாஸ் இன்வால்வ்ட் இன் த மேக்கிங் ஆஃப் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது ZEE5யோட என்னோட செகண்ட் வெப் சீரிஸ். ஸோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரீஸில் நான் கமிட் ஆகிருக்கேங்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா நான் எதுவுமே கேட்கவே இல்லை. வசந்தபாலன் சார் அங்காடி தெருவிலேருந்தே நான் அவருக்கு ஒரு தீவிரமான ஒரு ஃபேன். ஸோ சார் டைரக்ஷன்னு சொல்லும்போதே நான் எதுவுமே கேட்கல. அது இல்லாமல் ரேடான் ப்ரொடக்ஷன், ராதிகா மேம், சரத்குமார் சார். ஸோ இந்த ஒரு வாய்ப்பே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2002 நான் டைரக்டராக இந்த இண்டஸ்ட்ரிக்கில் என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 2024 22 வருஷம் சக்ஸஸ், ஃபெயிலியர், ஒன்றும் இல்லாமல் போகிறது எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் தாண்டி பத்திரிகை எனக்கு தந்த ஆதரவும் அன்பும் மிக பெருசு. ஸோ தேசிய விருதுலேருந்து, மாநில விருதுலேருந்து, ஃபிலிம்ஃபேர்லேருந்து, கேன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த 22 வருஷம் கடந்ததுக்கு பத்திரிகையாளர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த 22 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 7 படம் தான், ஒரு வெப் சீரியஸ். ஏன்னா ஐ லவ் சினிமா, அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி ஒன்று தான் இருக்குது. மேடம் ராதிகா மேம் சொல்கிறப்ப சொன்னாங்க, பாலனுக்கு சினிமானா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சினிமாவை வெப் சீரிஸ் பண்ணுற அந்த கிளாரிட்டி இருக்குன்ட்டு. இன்னொன்று ஞாபகம் இருக்குது, வெயில் முடிஞ்ச பிறகு சரத் சார் வந்து என் கூட படம் பண்ணுங்கன்னு ஒரு செக்கை என் கையில் கொடுத்தாங்க. நான் நிஜமாக செக்கை வாங்காமல், அப்போ என் கையில் 5 பைசா காசு இல்லை. ஆனால் சத்தியமாக எனக்கு உங்கள்கிட்ட கதை இல்லை சார், கதை யோசிச்சுட்டு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை நான் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என் கல்யாணமே ஆச்சு, எங்கள் அப்பா தான் செலவு பண்ணேன். ஸோ டுவர்ட்ஸ் ஒரு சினிமாவை நோக்கி பேஷன் தான். நிஜமாவே நான் காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடையாது. ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், என் படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ப மாட்டீங்க, அங்காடி தெரு ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ண முடியுமான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் முட்டாள் மாதிரி. ஆனால் அது நடந்துச்சு. தலைமைச் செயலகம் ஒரு சடன் ஆஃப் ஆல் ஒரு கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறப்ப ராதிகா மேம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பலன் இந்த மாதிரி ஒரு சிஎம் பற்றி ஒரு கதை இருக்குது, நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த கதையை நான் கேட்டேன். கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இந்த கதையை பண்ணால் நம்ம ஊர்லேயே இருக்க முடியாது மேடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த கதையை நான் எழுதி வேணால் நான் என் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஜெயமோகன் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அவர் தான் இந்த லைன் சொன்னார். அதிலிருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்போ பக்கத்தில் வந்து அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சார் சூப்பராக இருக்குது ராதிகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் குட் சைன். அதிலேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி. அதுக்கு பிறகு ஜீயில் சொல்லி ஓகே பண்ணோம். அப்படி தான் இந்த ஜேர்னி, அந்த கதை, இந்த படம் துவங்கிச்சு. ஸோ அந்த படம் துவங்குறப்ப நினச்சேன், ஒரு வெறும் அரசியல் படமாக மட்டும் எல்லாரும் பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த அரசியல் படத்தை தாண்டி இந்த படத்தில் வேறு ஒன்று சொல்லணும். எந்த அரசியல் படத்துலையும் சிஎம் கெட்டவர் தான். ஆனால் முதல் முறையாக சிஎம் நல்லவரா கெட்டவரா, அவர் ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையா, அது மேட்ரு இல்லை. சிஎம்ங்கிற அந்த போஸ்ட்டில் இருந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாவே ஊழல் செஞ்சவங்கன்னு அர்த்தம் இல்லை. சுமத்தப்பட்ட ஒரு முதல்வரின் மன புற சிக்கல்களை இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு
சிஎம்மோட அகச்சிக்கல்களை, அவர் என்ன ப்ரெஷரை இந்த பீரியட் ஆஃப் 3 months அனுபவிக்கிறாரு, இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். அவர் நல்லவரா கெட்டவரா எதையுமே சொல்லணும் இல்லை, அதை அப்படியே விட்டுருந்தேன். அவர் ஒரு கதை சொல்வார், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், கைமூக்குன்னு ஒரு கதை சொல்வார். நாகர்கோயில் பக்கம் தப்பு செஞ்சவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் சோதிக்க ஒரு டெஸ்ட் இருக்குது. கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து சுசீந்திரம் கோயிலுக்கு முன்னாடி வைப்பாங்க. அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே ஒரு அனுமார் சிலையை உள்ளே போடுவாங்க. கை வேகாமல் எடுத்துட்டா நல்லவன், கை வெந்துட்டா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன அவங்களுடைய பேத்தி கேட்கும், கை வேகாமல் எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமூகத்தில் நம்ம ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா, இல்லை மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் ஒரு தலைவனுடைய வேலை அப்படின்னு நினச்சோம்னா, அதுதான் தலைவனுடைய காதல் அப்படின்னு நினச்சோம்னா, அதுக்கு சில தப்புகள் பண்ண வேண்டியிருக்குங்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அண்டர்லைன். அதை தான் நான் இந்த டீசர்னுடைய உங்களுக்கு தெரியும், நீதினா என்ன, மக்கள் மீது கொண்ட காதல் தான் நீதி. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா, அந்த நீதியை காப்பாற்றணும்னா சில தவறுகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த தவறுகளுக்கு தண்டனை கூட கிடைக்கும். அதை சட்டம்னு சொல்லணுமே தவிர நீதின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இது மாதிரி இந்த படம் முழுக்க அரசியலையும் தாண்டி நிறைய விஷயங்களை எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. இந்த எபிசோடில் எங்கே ஷூட் பண்ணுறோன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 8 எபிசோடு, 5 hour 20 minutes ஃபுட்டேஜ். புவன், விக்கி 2 பேரும், சார் இது இங்கேருந்து முடிக்கணும் சார், இது இங்கே முடிக்கணும் சார், இந்த முடிஞ்ச ட்ரெஸ் முடிச்சோன்னே அதை எடுத்துடலாம் சார். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக கிட்டத்தட்ட 3.5 வருஷம் புவன்லாம் என் கூட இருந்து வெப்சீரிஸினுடைய நுகான்சஸ் எல்லாமே தெரிஞ்ச ஒரு புவன், விக்கி, கார்த்தி, அவன் வந்து பிரதீப் வந்து இந்த படத்தில் இருக்கிற நிறைய கிராஃபிக்ஸே பண்ணாமல் அவனே வீட்டில் வச்சு கிராஃபிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்ட ஒருத்தன். ஸோ தேங்க்ஸ் ஆதிமன் சார். இப்போ நிறைய நார்த் இந்தியாவில் ஷூட் பண்ணுறப்பெல்லாம் அவ்வளோ அழகாக கேரி பண்ணுவார். நாங்கள் லோகதாதாவோட ஒரிஜினல் மார்க்கெட்டில் ஷூட் பண்ணோம், ஹிடன் கேமராவில். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மார்க்கெட்டில் முன்ன பின்ன நடந்துக்கிட்டே இருக்கணும். நான் வந்து என் அசிஸ்டன்ட் ஃபோனில் பண்ணி சொல்லுவேன், சார் காஸ்டியூம் சேஞ்ச் சொல்லிடுறேன். அப்படியே ரோட்டில் போய் ஒரு வாரமாக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் நடக்கணும் இப்படின்னு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்ஸ் ஆதிமன் சார். 50% கொடுத்தா இன்னும் என்னெல்லாம் ஆகும்னு சொன்னாங்களே, அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா ஒன்றும் ஆகாது. முதல்ல இந்த 33 கொடுக்கறதுக்கே இவ்வளோ இவ்வளோ நாள் ஆச்சு கொடுக்கறதுக்கு. அதுக்கு 1008 கருத்து பேசுனாங்க. பட் இல்லைனா விமன் ஆர் வெரி ஏபிள். இப்போ இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் மாறி போயிருக்கு. விமன் ஹவ் சேஞ்ச்ட், இவால்வ்ட் அண்ட் க்ரோன். ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து சிறப்பாக செயல்பட முடியும். தேங்க்யூ மேம். ஆனால் சினிமாவில் மட்டும் அது வேற கதை. அவர் எப்படி பார்க்குறாரு பாரு. பட் சினிமாவில் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. இருந்தாலும் அப்படி இருந்தோம் நாங்கள்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து வேறு பரிமாணத்தில் எழுதுகிறாங்கன்னா இட் இஸ் சேஞ்ச்ட். அந்த சேஞ்சை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். மாற்றம் ஒன்று தான் உறுதியானது. அதனால் அந்த மாற்றத்துக்கு வந்து நம்ம அது இன்னும் சிறப்பாக நம்ம செய்யப்படும். இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ மேம். இருந்தாலும் நீங்கள் சரத் சார் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இல்லை ஒரு கருத்து இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அதிகமாக கேள்வி பதில் நேரம்னா எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அவங்கள டயர்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கவிதா அது வந்து இதை வந்து என்ன கேட்டிங்க நீங்கள்? ப்ரொடக்ஷன் மேனேஜராக. அதாவது ஒன்லி அதை மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும், இந்த இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல வேணும். இந்த பணியை இவர் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் வந்து ஒரு சைக்கிளில் போய் பேப்பர் போட்டவன், பிஎஸ்சி பட்டதாரி. சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன். எனக்கு வந்து ஸ்பேர் டைம் இருந்தது, நிறையா இருந்தது. ஒரு சைக்கிள், ஹீரோ சைக்கிளுக்கு வந்து அந்த சைக்கிள் பாட்டாக கைண்டு தான் வரும். அதை ஃபிட்டராக இருந்திருக்கேன். அப்புறம் வந்து ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்யலாம் என்ற ஊக்கமும் தாக்கமும் இருந்தால் வெற்றி அடையலாம். அந்த முயற்சிக்கு நம் இளைஞர்கள் வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் தொடச்சா கூட தப்பு கிடையாது. எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யும்போது அது நியாயமாக உங்கள் மனசிற்கு பிடித்த வேலையாக இருந்தால் அது உங்களுக்காக, உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக நீங்கள் போராடுறீங்க ஒழிய அதை பற்றி நீங்கள் இழிவாகவே நினைக்க வேண்டாம். அதனால் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொல்லலான்னு பரவாயில்ல, டீ சப்ளையராக சொன்னால் கூட நான் ஒர்க் பண்ணுவேன். பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ ஹவ் பீன். அந்த ஹார்ட் ஒர்க் இஸ் வாட் இஸ் சி இன் சரத்குமார்.
தேங்க்யூ சார். அதிகா மேடம், இது அரசியல் கதை எங்கே மேடம்? அரசியல் கதை நீங்களும் அரசியல்வாதியானால கேட்குறோம். பாலன் சார் சொன்னார் பீகார் ஜார்க்கண்ட்லாம் நம்மளை விட ரொம்ப பின்னால் இருக்குன்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 எம்எல்ஏ இருக்காங்க. அதில் வெறும் 12 பேர் தான் பெண் எம்எல்ஏ. 35 மினிஸ்டர் இருக்காங்க, வெறும் 2 பேர் தான் பெண் மினிஸ்டர். ஏன் அரசியலில் மாத்திரம் பெண்கள் முன்னேற முடியல? அது யார் தடுக்கிறா? சார் அது வந்து தடுக்கிறது வந்து நிறைய பெண்கள் வந்து சில டைம் அப்படியே பின் வாங்கிடுறாங்க அந்த சூழ்நிலையை பார்த்து. ரொம்ப மனசை வந்து நம்ம வேறு மாதிரி வச்சுக்கிட்டு, இல்லை இந்த நெகட்டிவிட்டி நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்ச பெண்கள் கண்டிப்பாக வரணும். இப்போ கூட வண்டியில் வரப்போகும்போது இவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் எங்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசினதான்னு. என்ன பண்ணலான்னு நேராக போய் ஒரு பலார்னு ஒன்று அடிச்சுட்டு வந்துடலாங்க அப்படின்னு. நீ ஒன்றும் பேசாத, நீ பேசாமல் வான்னாரு. ஆனால் இட் இஸ் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பதில் சொன்னால் தான் எனக்கு அவருக்கும் எனக்கும் அது ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு வரும். யாராவது தப்புனா நான் தப்புன்னு நான் சொல்லிடுவேன், அவர் சொல்ல மாட்டார். கொஞ்சம் பேசாமல் இரு அப்படிம்பாரு. பட் அதனால தான் பெண்கள் நிறைய பேர் பின்வாங்குறாங்க. பிகாஸ் இவ்வளோ வந்து என்ன மேக்ஸிமம், அதுவும் இந்த சினிமாவில் இருந்து வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்குற கேள்வி வந்து, நீங்கள் சினிமாவில் இப்போ நீங்கள் எம்பியாக நீங்கள் போட்டியிட்டீங்க, நடிப்பீங்களான்னு. நான் கேட்குற ஒரே இது, எந்த ஆம்பளைக்கிட்ட நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களான்னு. ஏன் அவங்க வேலை செஞ்சு அவங்க வந்து எம்பியாக இருப்பாங்க, அவங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க, நாங்கள் இருக்க மாட்டோமா? இருப்போம், எல்லாமே செய்வோம். எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த நோஷனை ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. வேலை செய்கிறத விட அதனால தான் நான் வந்து மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களை ரொம்ப அட்மையர் பண்ணேன். பிகாஸ் ஷீ குட் பி பாதர்ட் அபவுட் எனிதிங். அவங்க என்ன நினச்சாங்களோ அவங்க அதை தான் செஞ்சாங்க தவிர ஷீ டிட்ன்ட் கிவ் அ டேம். ஐ லைக் தட். வசந்தபாலன் சார். சொல்லுங்கள் சார். சார் ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 3 கண்டெய்னர் வந்தது. அதில் ஒரு கண்டெய்னர் காணும்னு சொல்லி பல வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் நியூஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டு சார்ந்து எடுத்திருக்கீங்களா? ஏன்னா அதில் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் காமிச்சிருக்கீங்க பெரிய அளவுக்கு. ஸோ எல்லாருமே ரிலேட்டிவ் ஆகுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு சார்ந்தது இந்த ஸ்டோரியா அந்த கண்டெய்னர் எல்லாமே? முழுக்க அந்த கதை வந்து புனைவு சார். கதையில் இருக்க எல்லாமே புனைவு. அது எதுக்குமே நீ ஒரு அர்த்தம் கற்பிக்காமீங்க. அப்போ தான் சேஃபாக நாங்கள் வந்து வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகும், நடக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம், சாஜி சார் பேசலை, ஒரு ரெண்டு வார்த்தைகள். ஒரே ஒரு செகண்ட், சாஜி சார் மட்டும் பேசலை, ஒரு சில வார்த்தைகள். இல்லை, இவ்வளவு எல்லாரும் பேசினதுக்கப்புறம் என்ன பேசணும்னே தெரியல. பாலன் ரொம்ப பயங்கரமாக பேசினார். இது நான் பாலனோட பேச்சு கேட்டபோது ஒரே விஷயம் தான் நினச்சேன். இது நாங்கள் ஷார்ட் முடியும் போது இது இவர் சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எதுவுமே வார்த்தை பேச மாட்டார் அவர். இப்போ இவ்வளோ பேசுகிறாரு, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு 8 நாள் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் படம் நீங்கள் பார்த்தீங்க, நாங்கள் யாருமே பார்க்கல இதை. ஸோ உங்களுக்கு தெரியும் கண்டென்ட் என்னென்னு. பேக் ஆஃப் மேக்கிங்கில் நடந்த விஷயங்கள்னால் நமக்கு ஒரு 8 நாள் சொல்லி அது 3 நாளில் நாங்கள் முடிக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ வாட் எவர் யூ see of me in this movie is 3 நாள் ஒர்க்கு தான். பட் இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஒர்க் நான் சொல்லுவேன். என்னுடைய இப்போ பாலனுக்கு ஃபஸ்ட்டு வெப் சீரிஸு, ராடானுக்கு ஃபஸ்ட் வெப் சீரிஸ், எனக்கும் ஃபஸ்ட் வெப் சீரிஸ் தான். நான் சினிமாவுக்கு வெளியே எதுவும் பண்ணதில்லை. இட் வாஸ் எ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. சரத் சார் சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துது இந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன் இல்லை. சந்தான பாரதி சார் கூட இருந்தது காம்பினேஷன், வைஜி மகேந்திரன் சாரோட காம்பினேஷன் இருந்தது, நமோ நாராயண கூட காம்பினேஷன் இருந்தது. பட் நிறைய பேர் நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த சீரீஸில். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. சரத் சார், ராதிகா மேம், கவிதா பாரதி, சந்தான பாரதி சார், வைடாங்கல் ரவி, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபேபுலஸ் ஒர்க். ஐ திங்க் யூ ஆல் லைக் த சீரீஸ். தேங்க்யூ ஸோ மச். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.